பெரிய அலை வந்து நம்மளை வந்து அந்த வேகமாக வர்ற போட்ஸில் வந்து நம்மளை கீழே தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டுட்டு ரிவர்ஸில் போகும்போது அந்த கடல் வந்து ஆட்களை இழுத்துட்டு போயிடும். நம்ம எவ்வளவு பலமாக தரையில் காலை ஊனி வச்சாலும் அந்த அலை வந்து நம்மளை அடித்து கீழே தள்ளினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணினாலும் அது இழுத்துக்கிட்டு ஆழத்துக்கு கொண்டு போயிடும். ஆழத்துக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா, நமக்கு நீச்சல் தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே நம்மளை கரை நோக்கி வர முடியாது. ஏன்னா கடலுக்கு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டுனா நீர் ஓட்டம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் குளத்தில் நினைக்கிற மாதிரி மற்ற இடங்களில் உள்ள மாதிரி இல்லாமல் கடலில் எப்பவுமே நீரோட்டம் இருக்கும். அந்த நீரோட்டம் நம்மளை இன்னும் ஆழத்துக்கு தான் கொண்டு போகும். ரொம்பவே அனுபவமான நீச்சல்காரங்கன்னா அந்த நீரோட்டத்தை எதிர்த்து நீஞ்சி கரையை ஒதுங்கி வந்துடலாம். அதே அனுபவம் இல்லாதவங்க அவங்க நீஞ்சாலுமே அவங்களை இன்னும் ஆழத்துக்கு கொண்டு போகும்போது அவங்க பயத்திலேயே நீச்சல் தெரிஞ்சவங்க கூட கடலுக்குள்ள மூழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த கடல் ரொம்ப வேகமாக அலைகள் இருக்கிற டயத்தில் நம்ம வந்து ரொம்ப கடல் குளிக்கிறதுக்கு நம்ம வந்து கடல் அப்படி தூரமாக மணலில் உட்காந்து ரசிச்சுட்டே போயிடலாம். அந்த அலை எப்படி அடிக்குன்னு பார்த்து ரசிச்சுட்டு போயிடலாம். அப்போ நீங்கள் யாரும் தயவு செய்து கடலை பற்றி அனுபவம் இல்லாதவங்க, பெரிய லெவலில் நீச்சல் தெரியாதவங்கலாம் நீங்கள் கடலில் குளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் அடுத்து இந்த மாதிரி பெரிய அலைகள் வந்து போகும்போது இன்னொரு விஷயமும் நடக்கும். என்னன்னா, கடல் அலைகள் வந்து அந்த சுருட்டி அடிக்கும்போது அதில் இருந்து ஒரு 3 வகையான 4 வகையான சுழிகள்னு சொல்லுவோம். அந்த சுழி பிரியும். அந்த சுழியை கூட உங்களுக்கு காட்டலாம். அங்கே அந்த இடத்துல பாருங்கள், கலக்க அப்படியே ரவுண்டு பண்ணிக்கிட்டு போது பாருங்க. எல்லா இடத்துலையும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ரவுண்டு பண்ணும். பெரிய இந்த இப்போ பாருங்கள், அந்த தெரியுது பாருங்க, எவடியா நிறையா அந்த தெரியுது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் சுழின்னு சொல்லுவோம். நாங்கள் மீனவர்கள் எல்லாரும் சுழின்னு சொல்லுவோம். அந்த அலைகள் வந்து தெரியுதா? அந்த போகுது பாருங்க, அப்படியே அந்த சுழி போய்கிட்டே இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, எவ்வளோ பெரிய நீச்சல் தெரிஞ்ச ஆலயம்னு அந்த சுழி சுருட்டி இழுத்துக்கிட்டே போயிடும். இழுத்துக்கிட்டு போய் அந்த சுழி என்ன ஆகும்னா, இப்படி தரையை நோக்கி சுழிக்கும். அந்த தண்ணி அப்படி ஒரு மாதிரி சொல்லலும் போது என்ன ஆகும்னா, அதுக்குள்ளே மாற்றவங்கள நீருக்குள்ளே வச்சு அமுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே வந்துக்கிட்டு அவங்க தண்ணிக்குள்ளே மூழ்கிடுவாங்க. இந்த தெரியுது பாருங்க, இந்த பெரிய பாருங்க சுழி. இந்த மாதிரி சின்ன அலைக்கே இந்த மாதிரி சுழி வருதுன்னா, பெரிய அலைக்கெல்லாம் பெரிய ரொம்ப ஆக்ரோஷமான சுழிகள் வரும். அந்த சுழிகளுக்குள்ள அமுக்கி ஆட்களை மூழ்கடிச்சு கொன்றும். இதெல்லாம் கடல்ல இருக்கிற ஆபத்து. இது எங்களுக்கு மீனவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு அந்த அனுபவம் தெரியாதனால நான் சொல்றேன். அதே மாதிரி இந்த சுழி அமுக்கும் போது நீங்க என்ன பண்ணா, சுழியை எதிர்த்து நீங்க கூடாது. சுழி நீச்சல் தெரிஞ்சவங்களா இருந்தா கூட இந்த சுழிக்குள்ள மாட்டினா இறந்துருவாங்க. ஆனால் இந்த சுழியை என்ன ஆகும்னா, அந்த சுழியை எதிர்த்து நீயக்கூடாது. அந்த சுழி போகிற பாவிலே போய் அந்த சுழியை விட வேகமாக நீஞ்சு நம்ம கடந்து வெளியே வந்து தப்பிக்கணும். இப்படிலாம் நிறையா இருக்குது இந்த கடல்களில். நீங்கள் நினைப்பீங்க சும்மா ஒரு ஓரமாக போதும், சும்மா ஒரு ஓரம் அப்படிங்கிறது. இப்படி இருந்தது. தெளிவாக இருக்கா? நீங்கள் நினைப்பீங்க சும்மா ஓரமாக இருந்ததானே நம்ம கடல் குளிக்கிறோம், இந்த அலை நம்மளை என்ன பண்ண போகுதுன்னு உங்களுடைய அந்த அலட்சியம் வந்து ஆபத்தாகவும் முடிஞ்சிடும். இதையெல்லாம் கவனிங்க, கொஞ்சம் கவனமாக குளிங்க. ஏன்னா எல்லா விஷயமே எல்லாருக்கும் அனுபவிக்க தோணும். என்னடா நீ என்னடா சொல்ல, நான் என்னடா கேட்க, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணத்தான் செய்வேன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக பண்ணலாம் நமக்கு பிடிச்சதை, ஆனால் கொஞ்சம் பாதுகாப்பாக பண்ணணும், அவ்வளோதான். அந்த இடத்துல இப்படி ஒரு ஆபத்து இருக்குது, அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து வேறு என்னென்னா, இப்போ இதில் கூட இந்த தெரியுது பாருங்க, அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி ரவுண்டாக தெரியும். இந்த சுருளுது பாருங்க, இந்த சுழண்டு போகும் பாருங்க, நான் காமிக்கிற பாருங்க. அப்படியே சுழண்டுக்கிட்டே போகும். அந்த பெரிய அலை வந்தால் கூட அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்துக்கிட்டு நிறைய போகுதுண்டா. ஒரு ஆள் சொல்லிட்டேன்னா அப்புறம் அதையே காமிச்சின்னா நம்ம பேசுகிற கேட்காது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் எப்பவுமே நீங்கள் வந்து அந்த காற்றை கணக்கு பண்ணிக்கிட்டு நம்ம கடல் குளிக்கிறது நல்லது. இப்போ காற்று வந்து கரை நோக்கி வர்ற காற்று இருக்கிற டைங்களில் வந்து அலைகள் வந்து ரொம்ப அதிகமாக பெருசாக வரும். அதே காற்று வந்துக்கிட்டு அப்படியே ஆப்போசிட் எதுக்க போகும். அப்போ வந்து கடல் அமைதியாக குளம் மாதிரி ரொம்பவே மென்மையாக இருக்கும். அப்போ நீங்கள் தைரியமாக கடல் குளிக்கலாம். இந்த மாதிரி காற்று இருக்குது. அதே மாதிரி சீற்றம் சொல்லுவாங்க. அப்போ காற்றும் தேவையில்லை, எந்த திசை காற்றும் தேவையில்லை. இப்போ இந்த திசையில் தான் காற்று போகணும், காற்று வரணும் அப்படிலாம் தேவையே இல்லை. ஆனால் அந்த சீற்ற டயத்தில் எப்போவுமே அலை வந்து கரை நோக்கி ஒரு அலை பெருசாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சீற்ற டயத்தில் வந்துக்கிட்டு எப்போவுமே கவனமாக நம்ம கடல் குளிக்கணும். அந்த சீற்றம் எப்போ அதிகமாக வரும்னா, நாங்கள் கனத்த நாள்னு சொல்லுவோம். கனத்த நாளில் அமாவாசை, பௌர்ணமி, இப்படி முக்கியமான நாள்கள் இருக்குல்ல, அந்த நாள்கள்லாம் கடல் சீற்றம் வந்து எப்போவுமே ரொம்ப அதிகமாக காணப்படும். அந்த டைங்கள்லாம் நீங்கள் குளிக்கிறத ரொம்பவே தவிர்க்கலாம். ஏன்னா நிறையா எங்கள் ஏரியாலெலாம் அமாவாசைனா நிறைய பேர் கடல் குளித்து சாமிக்கு பூஜை பண்ணுறக்காண்டி வருவாங்க. அப்போ எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறது பாருங்கள், என்னையவே அடித்து தள்ளுது, இல்லைன்னா கொஞ்சம் தவறி விழுந்திருப்பேன். விழுந்தாலும் நமக்கு நீச்சல் நல்லா தெரியும். ஏன்னா நம்ம ஆழிக்கடல்லையே நீஞ்சாளுக்கு, அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கடலையே பார்க்காதவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஆபத்தாக தான் முடியும்.
அதே மாதிரி இந்த மாதிரி அடிகடல்னு சொல்லுவாங்க, அது எல்லா இடத்துலையும் இருக்காது, ஒரு சில இடங்கள்ல தான் அந்த அடிகடல் இருக்கும். இந்த அடிகடல் இருக்கிற இடத்துல என்ன ஆகும்னா ரொம்ப பக்கத்திலே ஆழம் இருக்கும். இப்போ இந்த அடிகடல் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த லக்கத்தில் வந்து எவ்வளோ பக்கத்திலே ஆழம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி அடினா அலைகள் பெருசு பெருசாக அடிக்கிற இடத்துல வந்து ஆழம் ரொம்ப பக்கத்திலே இருக்கும். ஏன்னா இந்த அலை வந்து சுருட்டி எடுக்கும்போது அந்த லக்கத்தில் பெரிய பள்ளம் விழுவும், அந்த மண்ணையும் ரிட்டர்னில் எடுத்துகிட்டு போயிடும். அப்போ அதனால என்ன ஆகும்னா ரொம்ப பக்கத்திலேயே குழி இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி அடிக்கிற கடலில் நம்ம எப்போவுமே கவனமாக குளிக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.